7P நியூஸ் டிஜிட்டல் மீடியாவின் ராஜா. 7P நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். அரசியல் தலைவர்கள் தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்யும் போது அவர்களின் ஆதரவாளர்கள் தாக்கப்படும் காட்சி இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அரசியலிலும் அரங்கேறி வருகின்றது. அப்படி ஒரு நிகழ்ச்சிதான் பாதுகாப்பில் நம்பர் 1 உலக அரசியலில் முதலிடம் வல்லரசு என மார்த்தட்டி கொண்டிருந்த அமெரிக்கா மாநகரம் பென்சில்வேனியாவில் நடந்தேறியுள்ளது. அங்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பென்சில்வேனியா மாநகரத்தில் ஒரு பார்க் அருகே தன்னுடைய ஆதரவாளர்களுடன் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கும் போது திடீரென துப்பாக்கி சத்தத்துடன் ட்ரம்ப் தாக்கப்படுகிறார். அவருடைய ஆதரவாளர்கள் சிதறி ஓடுகின்றனர். பாதுகாப்பு அதிகாரிகள் உடனே சுதாரித்து கொண்டு அந்த சம்பவத்தை அரங்கேற்றியவர் ஒரு 20 வயது இளைஞன் என்று அடையாளம் காணப்பட்டு, அவருடைய பெயர் மேத்யூ ஹூக் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அவர் உடனே சுட்டு வீழ்த்தப்படுகிறார். உலக அரசியல் தலைவர்கள் எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்யும் போது அவர்களுடைய பாதுகாப்பை அந்த நாடு உறுதி செய்ய வேண்டும். பாதுகாப்பில் முதலிடம் இருக்கும் அமெரிக்காவிலே இந்த நிலைமை என்றால் மற்ற நாடுகளின் நிலைமை என்னவாகும் என கேள்வி எழுப்பி வருகின்றனர் நெட்டிசன்கள். நன்றி, வணக்கம்.